லவ பத்தி சொன்னியா? சொல்லு, என்னதான் நடந்துச்சு? சாரா, தெரியும் வருண், உன்னை நம்புனா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியும். சாரா, நேத்து நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் இதுவரைக்கும் எங்க அம்மாவை கண் கலங்கி பார்த்ததே இல்லை. ஆனா நேத்து கண் கலங்கினாங்க. அதை பார்க்கும்போது நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் சாரா. நேத்து நைட் அம்மா என்கிட்ட அவங்க பாக்குற பொண்ணை நான் கட்டிக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேற என்ன சொல்றது சாரா? நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். சாரா, என்ன பேசிட்டு இருக்க வருண்? சாரா, ப்ளீஸ் உட்காரு, ப்ளீஸ் உட்காரு. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்க வருண். சாரா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த நிலைமையில நான் போய் அம்மா கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல. சோ சாரா, ஆனா ஒரு விஷயம் உண்மை. நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தரும்போது என் அம்மா சொல்ற பொண்ணு நீயாதான் இருக்கணும்னு நினைச்சுதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சாரா, என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும் சாரா. என் அம்மா நீதான் என் மருமகன்னு சொல்லணும். என்ன சொல்ற? நான் மாறணுமா? என்ன வருண், விளையாடுறியா? முடியாது வருண், நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. இதுதான் நான். இத பார்த்து தானே நீ என்ன லவ் பண்ண. சாரா, ப்ளீஸ். அம்மா ஓகே சொல்லணும்னா நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். முடியாது வருண், யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. சாரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ். சரி, ஓகே, லெட் மீ திங்க். என் அம்மாவுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இருங்க யோ, ஒவ்வொரு படவையும் எவ்வளவு வேலைன்னு சொல்லிதானே அமிச்சேன். அத்த இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். எனக்கு இவன் மேல தான் டவுட்டா இருக்கு. உடனே என்னமோ பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். கீழே வந்துட்டான் இது அதுன்னு. யோ, ஒழுங்கு மரியாதையா சொல்லியா? இல்லனா மாப்ள இல்ல சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான். போதும், நிறுத்துங்க. கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுத்து அனுப்பாதது உங்க தப்பு. அவரை திட்டிட்டு இருக்கீங்க. அம்மா, சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. ஆனா நீங்க இத பண்ணலன்னு எனக்கு தெரியும். இப்ப பிரச்சனை அது இல்ல, மினிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஹலோ சார். சந்தோஷம். நம்மள நான் நினைச்சு பார்த்ததை விட புடவைகளை நீட்டா ரொம்ப அழகா அனுப்பியிருக்கீங்க. இதுதான் நம்மள எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. புடவையோட குவாலிட்டி, டிசைனு, கலரு எல்லாமே ஃபென்டாஸ்டிக். புடவையெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எங்க தேடி அலைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப நன்றிங்க. வச்சிடறோம். எப்படி இது நடந்துச்சு? புடவையெல்லாம் யார் கொண்டு போய் கொடுத்தது?
இது எப்படி நடந்திருக்கும்? யார் கொண்டு போய் புடவை எல்லாம் கொடுத்திருப்பா? மேடம், ஆ, நான் போகும்போது உங்க ஸ்டாஃப் கணேஷ் ரோட்ல மயக்கம் போட்டு கிடந்தாரு. அவரை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவர் நிலைமைய பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவரு அந்த நிலைமையிலயும் சின்சியரா கடமை தவறாம இந்த புடவைய டெலிவரி பண்ணணும்னு இருந்தாரு. அதனால அந்த புடவையை எடுத்துட்டு போய் நான் தான் டெலிவரி பண்ணேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு அவரை திட்ட வேண்டாம். யாரு பத்த பொண்ணும் தெரியல. என்ன கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறதும் இல்லாம அம்மாவோட பேரையும் காப்பாத்திட்டாங்க. ரொம்ப நன்றி தாயே. அண்ணா, இப்படி வாங்க. மாப்பிள்ள, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. மாப்பிள்ள, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். கணேஷ் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன தப்பு வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட கைய நீட்ட கூடாது. அம்மா பரவாயில்லைங்கம்மா. என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, அது போதும்மா. நான் போய் வேலையை பாக்குறேம்மா. ம்.